जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर அந்தவன்
பொறுப்போரு ரூபனே பொறுப்போரு ஒரு தெய்வம் உலகில் உண்டு பொறுப்போரு ரூபனே பொறுப்போரு இந்த யாக குண்டத்திலே அவதாரம் செய்தீர்களே, நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் 7 பேரும் 7 முனீஸ்வரர்கள். உன் பேர் என்ன தெரியுமா? 7 பேருக்கு எழுத முனி வாழ்முனி. வாழ்முனீஸ்வரன் வாழ்முனீஸ்வரன். மகாமுனீஸ்வரன் வாழ்முனீஸ்வரன். அதோ இருக்கிறானே அவன் பேர் வில்முனி. வில்முனீஸ்வரன் வில்முனீஸ்வரன். இவன் 7 பேருக்கு இளைய முனி. இவன் வாழ்முனி. மூத்த முனி வில்முனி. உன் பேரு கருமுனி. கருமுனி, செம்முனி, வேதமுனி, விளாடமுனி, முத்துமுனி, சாஸ்திரமுனி, இப்படி என்று 7 முனீஸ்வரர்களுக்கும் வாழ்முனி, செம்முனி, கருமுனி நான்டா வந்து போச்சு மனைக்கு போடா. அந்த 2ம் படி படிருன கண்டோர் அதிசயக்க காரணம் நடுநடுக்க. கண்டோர் அதிசயக்க காரணம் நடு கருமுனி நானே. இதோ செம்முனி தேரே. யார் என்று தெரியவில்லையா? உங்கள் 7 பேரையும் இந்த யாக குண்டத்திலே சிவனேந்திரா சக்கரம், விஷ்ணு சக்கரம், ஸ்ரீ சக்கரம், பிரம்ம சக்கரம், இப்படி எந்திர தகிட்டிலே சக்கரங்களை எழுதி உங்களை தோற்றுவித்தவன் இந்த பரமசிவன் என் அம்சமாக பிறந்தவர்கள் நீங்கள். வாழுமுனி நாராயண அம்சமாக பிறந்தவர். இப்படியாக நீங்கள் எல்லாம் எங்களுடைய அம்சமாக சிவனுடைய அம்சமாகவும் நாராயணுடைய அம்சமாகவும் பிறந்தீர்கள். உங்களுடைய அம்சத்தை நாங்க பிறந்தமா? ஆமா. அயனி கருணாகர மூர்த்தியாக வளரக்கூடிய ஏன் சிவசிவ சங்கர ஓம் ஓம் சங்கர சிவசிவ சங்கர ஹரஹர சங்கர சிவசிவ சங்கர ஹரஹர சங்கர ஆதி சங்கர ஓம் சங்கர ஆடுங்க ஐயா ஐயா ஆடு 3 பேர் ஆடுங்க சிவசிவ சங்கர ஹரஹர சங்கர சிவசிவ சங்கர ஹரஹர சங்கர சிவசிவ சங்கர சிவசிவ சங்கர ஹரஹர சங்கர சிவசிவ சங்கர ஹரஹர சங்கர சிவசிவ சங்கர ஹரஹர சங்கர. உங்களை படைத்த தந்தையாக நான் விளங்கினாலும்
எல்லாருக்கும் தாய் ஒருவர் வேண்டும் அல்லவா? உங்களுக்கு தாய் அறியும். யார் தெரியுமா? இது இருக்கிற பாரு பெரிய நாயகி. பெரிய நாயகியா தருணம். ஆத்தால கண்ட உடனே அப்பனை மறந்துட்டானோ பத்தியா? அம்மா அழுகுறாங்க பாருடா. அன்னையே உனக்கு என்னமான வருத்தம், அன்னையே உனக்கு என்னமான வருத்தம், அறிகுவாய் திறமதாய் நீ அறிகுவாய் திறமதாய் அருணை என்பதி தனிலம் வந்துட்ட. அன்னையே உனக்கு என்னமான வருத்தம், அம்மா சொன்னபடி செய்ய சுந்தரர் இருக்க, சொன்னபடி செய்ய சுந்தரர் இருக்க, ஓர்வையற்று மனம் குண்டிய கிடக்க, ஓர்வையற்று மனம் குண்டிய கிடக்க, என்ன வருத்தமோ என்னிடம் முறைக்க, என்ன வருத்தமோ என்னிடம் முறைக்க, அன்னையே உனக்கு என்னமான வருத்தம். அம்மாவுக்கு என்ன வருத்தம் தெரியுமா? அதாவது அக்கினி வீரன், ஆகாய வீரன், கரி வீரன், பரி வீரன், போர் வீரன், ஜெய வீரன், சித்திர வீரன் சொல்லக்கூடிய 7 ராட்சதர், 7 வீரர்கள். அந்த 7 பேருக்கும் நான் வரம் கொடுத்துட்டேன். சாகாத வரம் கொடுத்து விட்டேன். அவர்கள் சாக வேண்டுமானால் ஏற்கனவே காட்டியறியை உற்பத்தி பண்ணிட்டோம், முனிவர்களை உற்பத்தி பண்ணிவிட்டோம், எல்லோரையும் உற்பத்தி பண்ணிட்டோம். விநாயகன் வேலவன் யாராலும் அவனை அழிக்க முடியாது. யோனி சம்பந்தமா பிறந்தவர்களால் அழிக்க முடியாது. அதனாலே இந்த யாக குண்டத்திலே சிவனேந்திரா சக்கர விஷ்ணு சக்கரத்தை போட்டு நாங்க 2 பேரும் தாய் தந்தையாக இருந்து இந்த யாக குண்டத்திலிருந்து 7 முனீஸ்வரர்களாகிய உங்களை பெற்றெடுத்தோம். அம்மாவை தேவர் மூவர்களை சிறைபிடித்ததோடு அல்லாமல் உன் அம்மாவை என்ன பண்ணாலும் அவளே கேளு. இந்த 7 பேரும் வந்து எங்கே